இங்கே முனீஸ்வரன் கோயிலும் எல்லை காக்கின்ற சாமிகள் கோவில்லையும் இருக்கிற நடைமுறை பெருந்தெய்வ வழிபாடுகள் இருக்கா? ஆரியர்கள் குறிப்பாக பார்ப்பனர்கள் கைவசம் உள்ள கோயில்களில் இருக்கா? இல்லை. அப்போது ஆடு கோழி பலியிட தடை சட்டம் என்பதை கடந்த அதிமுக அரசில் கொண்டு வந்திருந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து என்ன சொன்னாங்க? ஆடு கோழிகளை கோவில்களில் பலியிடக்கூடாது என்று சொன்னார். என்ன நடந்துச்சு? நாடாளுமன்ற தேர்தல் 40 தொகுதியிலும் அதிமுக தோற்றது. மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 40 தொகுதியிலும் அதிமுக 2004ஆம் ஆண்டு தோற்றது. அப்போது ஆடு கோழி பலியிட தடை, மதமாற்ற தடை என்பதெல்லாம் யாருடைய செயல் திட்டம்? பாஜக சங் பரிவாருடைய செயல் திட்டங்கள். இப்போ பிரியாணி சாப்பிட்றது வந்து பெரிய கடும் குற்றமாங்க. பிரியாணி என்பது கஞ்சாவா? தடை செய்யப்பட்ட பொருளா? ஒரு அருவருப்பான பொருளை அங்கே போய் எப்படி சாப்பிட்லான்னு கேட்டால் என்னங்க மது அருந்திருக்காங்க, இதெல்லாம் கோயிலில் போய் மது அருந்தலாமா அப்படின்னு கேட்டால் உண்டு. பிரியாணி அவ்வளோ வெறுக்கத்தக்க பொருளா? பிரியாணி சாப்பிட்றாங்க சார். சார் என்ன சார் பிரியாணி சாப்பிட்ருக்குறாங்கன்னா, பிரியாணி சாப்பிட்றது அப்போது யார் உருவாக்கி அருவறுப்புது? இங்கே இந்த நாட்டில் பிரியாணி சாப்பிடுபவர் அதிகமாக, சாப்பிடாதவர்கள் அதிகமாக? சாப்பிட்றவங்க அதிகமாக இருக்காங்க. சாப்பிடாமல் இருக்கிற 2% பேரால் சாப்பிடும் வழக்கம் உடையவர்களையே நம்ம தவறான ஒன்றை சாப்பிடுகிறோம், அருவருப்பானதை சாப்பிட்றோங்கிற மனநிலையை உருவாக்க முடியுது. பார்த்தீங்களா? அந்த நுண்ணரசியலை கவனிக்க வேண்டும்.